ஆட்சி அமைச்ச தாவேகாவுக்கு தொழிற்சங்க பிரிவே இல்லை, கட்டமைப்பே கிடையாது. இப்ப தாவேகா கட்சியில புதுசா ஒரு அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆட்சி அமைச்சாச்சு, முதலமைச்சர் அடிநிலையில் அமர்ந்தாச்சு. அதனால அனைத்து கட்சிகளும் இருக்கக்கூடிய கட்டமைப்பை போல நம் கட்சியிலும் வரணும்னா இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும் தாவேகாவுக்கு. அப்ப அவருக்கு ஒரு யோசனை தோண்டி இருக்கு. நம்ம 100 ஆண்டு காத்திருந்து கட்டமைப்பை வளர்ப்பதை காட்டிலும் யாராவது வளர்த்து வச்சிருந்தா அடுத்த கட்சியில இருக்கக்கூடிய கட்டமைப்பை ஆட்ட போடுறதுதான் இப்ப முதலமைச்சர் விஜய் ஜோசப் விஜயனுடைய களவாணித்தனம். அப்படிதான் இங்க இருந்த ஒருத்தர் அந்த வெள்ள முடிய வச்சு ஒருத்தர் பாவம் உங்களெல்லாம் வழி நடத்துறேன்னு சொல்லி வழி தவறி போயிட்டாரு. அம்மா கிட்ட ஒரு ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்துவாரு. நாங்க அப்ப பேரவை செயலரா இருக்கிற போது சொல்லுவேன், அண்ணா தொழிற்சங்க பேரவையா அம்மா பேரவையான்னு. ஒரு ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்தி அமைப்பு சாரா ஓட்டுநருடைய செயலர் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி யானையை தள்ளி விட்டுட்டு ஒரு டிராக்கை கொண்டு வந்து நிறுத்தி தொழிற்சங்கத்துக்கே செயலாளர் ஆனாரு. இப்ப பார்த்தா அந்த கேட்ல போய் பனையூர்ல போய் காவடி தூக்கிட்டு நிக்கிறாரு. நீங்க யாரு வேணாலும் காவடி தூக்கி பனையூர் கேட்டுக்கு போகலாம். உண்மையான விசுவாச தொண்டன் ஒருவரை கூட இந்த இயக்கத்திலிருந்து எடுக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எம்எல்ஏக்கள் விலை போகிற இந்த காட்சியை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையாக இருக்கிறது. தொண்டர்களுடைய உழைப்பாலே, தமிழக மக்களுடைய நம்பிக்கையாலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அடியிலே அமர்த்த வேண்டும் என்பதற்காக இரட்டை இலையிலே வென்றவர்கள் இன்றைக்கு ராஜினாமா படலத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப ஏன் அவங்க எல்லாம் இந்த அச்சத்தோட போறாங்க, கவலையோட போறாங்க, கனவோட ஏன் போறாங்க தெரியுமா? முந்தினா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப அண்ணன் மேயரா இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு. 10 வருஷம் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு. நான் 10 வருஷம் அமைச்சரா இருந்தேன். அதே போல 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன், எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தேன். இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆதரவு கொடுத்தீங்க? நீங்க எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அம்மா எங்களுக்கு போட்ட பிச்சை. நான் இந்த தொழிற்சங்க கூட்டத்தில் சவால் விடுத்து சொல்கிறேன், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாவேகா கட்சியிலே விசில் சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்தே நான் விலகி விடுகிறேன். 56 பேர் அடுத்த கட்சியிலிருந்து ஆட்டிய போட்டவனுங்க, இங்க சீட்டு கிடைக்கலன்னு ஓடினவனுங்க. ஏன்னா இங்க தகுதி பார்த்து, சீனியாரிட்டி பார்த்து, உழைப்பு பார்த்து, தியாகத்தை பார்த்து, மக்கள் சேவையை பார்த்து, மக்களுக்கு அறிமுகமானதை பார்த்து இங்கே தேர்வு செய்வார்கள். அங்கதான் ஆளே கிடைக்கலையா? வர்றவன்லாம் வந்து உள்ள வாங்கன்னு போட்டு அவன்லாம் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவன்லாம் அமைச்சர் ஆயிட்டான். அது இங்க மதுரையில ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அடே அப்பா, 5 வருஷத்துல 5 கட்சிக்கு போன அம்மாவாசை அவரு. அவர் அதிமுகவுடைய அந்த வரலாற்றை, எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போதுதான் எங்கள் நெஞ்சம் பொறுக்க மறுக்கிறது. அதுக்குள்ளேயுமா மறந்து போச்சு வரலாறு? நாங்கள் என்ன சொல்கிறோம்? மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள், நீங்கள் அமைச்சராகிவிட்டீர்கள். உங்கள் ஜோசப் விஜயை இந்திரன் என்று சொல்லுங்கள், சந்திரன் என்று சொல்லுங்கள், எதை கழுதைன்னு சொல்லுங்க, குதிரைன்னு சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஓடுகிற ஓடுகாலிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பதற்கு எந்த யோகியதும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இருந்த வீட்டுக்கு உண்ட வீட்டுக்கு உண்டகம் நினைக்க கூடாது. இங்க அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்றவன்லாம் யாரு?
புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 10 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர் கையை பிடித்து, காலை பிடித்து, காலை கடித்து காரியம் சாதித்துக் கொண்ட காரியவாதிகள் தான் இன்றைக்கு காட்டி கொடுத்து ஓடுகிற எட்டப்பர்களாக இருக்கிறார்கள். அது இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எப்படி தாவேக ஆட்சிக்கு வந்துச்சு? இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து இன்றைக்கு இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய மூளை செலவையை செய்வதற்கு, ஏன்னா கட்சியில கட்டமைப்பு கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவேக ஆரம்பிச்சு. ஆனா 2 வருஷத்துல போய் எந்த மூளை முடுக்கெல்லாம் பார்க்க முடியும்? யாரை பார்க்க முடியும்? 8 கோடி தமிழர்களிடத்தில் 5 கோடி வாக்காளர்களை எங்கே போய் பார்ப்பது? அதனால அவனுங்க என்ன செஞ்சானுங்க? விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே உழைப்பு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, போராட தேவையில்லை, மொழி உணர்வு தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, இன உணர்வு தேவையில்லை, தமிழ்நாட்டிற்காக எந்த தியாகம் செய்ய தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு செம்பு தண்ணியை கூட ஊற்றாத இந்த ஜோசப் விஜய் இன்றைக்கு முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருப்பதற்கு மக்கள் காரணம் அல்ல. மக்களை ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய 14 வயதிலிருந்து 19 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை தவறாக மூளை செலவை செய்ததுதான் குற்றம் என்பதை இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது, முட்டுக் கொடுத்திருக்கிறது. நம்ம மக்களுடைய பேர் ஆதரவுல சாரசாரியா வந்துட்டதா இல்ல. ஜென்சி தலைமுறையை தவறாக வழிநடத்தியதன் காரணமாகத்தான் இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு முட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று ஜென்சி தலைமுறையால் போற்றப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த கொரோனா வந்துச்சு, அப்ப இந்த ஜோசப் விஜய் எங்க போனா? வெள்ளம் வந்துச்சு, அப்ப எங்க போனா? அவன் வீட்டுல தான் இருந்தான். யாருக்கு தெரியும் எங்க இருந்தான்? எங்கேயாவது சனி ஞாயிறு லீவ் போடுற முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கிறீங்களா? 6 மணிக்கு மேல போனா ஆண்டவனே நம்ம முதலமைச்சரை வெளியே கூட்டு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை தான் இந்த நாடு பெற்றிருக்கிறது. இது தனிப்பட்ட விமர்சனமாக அல்ல. பொது வாழ்க்கையிலே வந்துவிட்டால் நீ நடிகராக இருக்கிறவரை, தாவேக கட்சியுடைய தலைவராக இருக்கிறவரை உங்களை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. 8 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற, வழிகாட்ட வேண்டிய இந்த ஜோசப் விஜய் கொடுத்த வாக்குறுதி என்னடா ஆச்சுன்னா, பேய் முழி முழிக்கிறான் உட்கார்ந்து சட்டசபையில். யாராவது கேள்வி கேட்டா இன்று போய் நாளை வான்றான். சபையிலே நீங்க பதிவு செஞ்சாதான் அந்த பதில் பதிவாகும். இப்ப நீங்க 10 வருஷம் எங்க அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு, அந்த பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல அந்த பதிலர் என்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில பதிவு செஞ்சிருக்கிறோம். விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த விளம்பர வெளிச்சம் நின்று போனால் நீங்கள் வீட்டுக்குள் உட்காரணும் அப்படின்னு சொன்னோம். நாங்க கொஞ்சம் நாகரிகமா சொன்னோம். அது இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் நல்லா சொல்றான். 5 நிமிஷத்துக்கு குளத்தூர்ல பேசுறதுக்கே முதலமைச்சர் கொத்து புரட்டா போட்டாருன்றான். எவ்வளவு நாகரிகமான பேச்சு! முதலமைச்சர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமர்ந்து அந்த முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து கொண்டு இப்ப இருக்கிற இந்த தருதலை சொல்றான், கொத்து புரட்டா போட்டாங்கன்றான். ஓடு 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 ஓடுன்னு ஓடுன்றான். யாரு ஓடுனா கரூரை யாரு சுடுகாடான? நம்ம புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் இருக்காரு, அவர் ஒரு கருணையின் வடிவம். அந்த பயலை அப்பயே சட்டசபையில வச்சு முடிச்சிருந்திருக்கலாம். இவர் அவனுக்கு வக்காலத்து வாங்கி, அவருக்காக பேசி, அவருக்காக சொல்லி, இப்ப அவன் நம்மள சொல்றான் தூந்து போன சக்தி என்று. ஜோசப் விஜய் அவர்களை சவால் விட்டு சொல்லுகிறேன், தூந்து போன சக்தி, தூந்து போன சக்தி என்று சொல்லுகிற ஜோசப் விஜய் அவர்களே, உனக்கு தில் இருந்தால், திராணி இருந்தால், அண்ணா திமுக தூந்து போன சக்தி என்று பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? சொல்ல மாட்டான். ஏன்னா அண்ணா திமுக தானே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான் அண்ணா திமுகவும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் துவங்கிய திமுகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கிய அண்ணா திமுகவும் கூட்டு களவாணி என்று சொல்றான். எந்த களவாணி சொல்றான்? ஜோசப் விஜய் சொல்றான். இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு அவனுக்கு களவாணி பட்டம் கொடுத்திருக்கு மத்திய அரசு.
இன்னைக்கு எம்எல்ஏக்களை கலந்து போறான் களவாடிட்டு போறான்னு நாங்க சொல்லல, நம்ம கூட சொல்லல, எல்லா கட்சியிலும் சொல்றாங்க.